ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நம்ம மிஸ்ட்ரி எவ்வளவோ கால் ட்ரை பண்ணுவா நம்ம ரோஹனுக்கு. நம்மளோட ரோஹன் வந்துட்டு ஃப்ரெண்டுக்காக அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. இதெல்லாம் கோவமான நம்ம மிஸ்ட்ரி ஃபோனை தூக்கி கீழேயே போட்டுறா கோவத்தில். இங்கே வந்துட்டு நம்ம பரியை தான் காட்டுறாங்க. பரி வந்துட்டு பாட்டிக்கிட்ட வந்துட்டு இது மாதிரி ரோஹன் வந்துட்டு கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு வந்துட்டு நம்ம பாட்டி வந்துட்டு இல்லைம்மா வந்துட்டு பாதியிலே ஒர்க் விட்டு வந்துட்டாலையா, அதனால வந்துட்டு பேலன்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு வருமாம்மா, நீ ஃபீல் பண்ணாத, எல்லாம் ரோஹனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆறுதல் கொடுக்குறாங்க. நம்மளோட பரியும் சரி அப்படின்னு சொல்கிறா. அது வந்துட்டு நம்ம தனி வந்துட்டு ஸ்கேல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இருக்கும், ரூமில் போய் செக் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவளும் ரூமில் போய் பார்க்குறா. ஒரு ட்ராவர் ஓப்பன் பண்ணும்போது கிரீட்டிங் கார்ட்ஸாக இருக்குது. இது என்னடா கிரீட்டிங் கார்ட்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ரோஹனோட ஃபோட்டோஸ் அவனோட நேம்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட பரி வந்துட்டு பண்ணியிருப்பாள். அதை வந்துட்டு பார்த்துடுறா நம்ம தனி. இதை பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே திரும்பி பார்த்தா நம்மளோட பரி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது இல்லை நான் வந்துட்டு ஸ்கேல் எடுத்துகிட்டு இருந்தேன், அப்போ இது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். என்னக்கா சொல்லவே இல்லை, எப்போட இருந்து நீங்கள் வீட்டில் இருந்துட்டு டேட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், நிறுத்து, நாங்கள் இன்னும் டேட்டிங்லாம் பண்ணல, ஜஸ்ட் அவனோட பிஹேவியர் எல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு லவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, அதனால் நான் இன்னும் ப்ரப்போஸ் கூட பண்ணல, அதுக்காக தான் வச்சுருக்கேன், நீ வந்துட்டு தப்பாக நினைக்காத அப்படின்னு சொன்னும் போது சரிக்கா பரியோ வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, இதை பற்றி வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை அப்படியே வச்சுட்டு ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் எடுத்து கொடுக்குறா. அவளும் எடுத்துகிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. நம்மளோட மிஸ்ட்ரி மட்டும் தனியாக உட்காந்து பால்கனியில் என்னாவே பார்த்துட்டு இருப்பா. பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம பரியும் வந்துட்டு உட்காரவா, என்ன தனியாக இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை சும்மா தான் உட்காந்துருக்கேன், காதல்லாம் எப்படி பரி அப்படின்னு கேட்டால், அதுவா அது வந்துட்டு இந்த நிலா எப்படி இருக்குது அதே மாதிரி தான், பார்க்க எப்படி ரசிக்க தோணுது, அதே மாதிரி அவங்களே ரசிக்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். அப்படியா, அப்போ வந்துட்டு எது உண்மையான காதல், எப்படி காதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இப்போது வந்துட்டு உனக்கு பிடிச்சவங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு கிட்டக்க இருக்கும்போது எனக்கு அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். அதுவே வந்துட்டு அவங்க தூரமாக உன்னை விட்டு போனால் அப்படியே வாழ்க்கையே உன் கையை விட்டு நடுவுன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் ஆனால் அது உண்மையான லவ் அப்படின்னு சொல்லும்போது அவளும் யோசிக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு வீர் கூட ஃபீல் ஆனதே இல்லையே, எல்லாமே ரோஹன் கூட தான் ஃபீல் ஆகிருக்கு. இது நேற்று நான் வந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணினேன் ரோஹன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே அவள் நினச்சிட்ருக்கா. ரோஹன் கூட நேற்று ஒரு நாள் தான் இருந்தேன், அதுவே வந்துட்டு எனக்கு எதுவும் என் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்த மாதிரி எனக்கு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. வந்துட்டு நம்ம பரி வந்துட்டு ரோஹனை பற்றி தான் நினச்சி அவள் இப்படிலாம் ஃபீல் பண்ணா அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு இருப்பா. இவள் வந்துட்டு மிஸ்லி வந்துட்டு அவள் வந்துட்டு இப்படி ரோஹனை நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு சைடு சொல்ல, ரெண்டு பேரும் ஒரே பையன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒன்று நினைக்க அவள் ஒன்று மனசை நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நினச்சிட்டு இருக்காங்க. நினச்சிட்டு இருக்கும் போது வந்துட்டு நம்மளோட மிஸ்டி கேட்குறா, எனக்கும் வந்துட்டு இப்போ வர அப்படி தான் தோண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டால், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேரும் நிலாவே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளோட மிஸ்டியும் அவளும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்துட்டு சரி வா தூங்கலாம் அப்படின்னு கேட்டால், நீ போ நான் வரேன் அப்படின்னு மிஸ்டி சொல்கிறா. சொல்லிட்டு இவன் மட்டும் நிலாவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. நிலாவை பார்க்கும்போது அப்படியே நம்ம ரோஹனோட ஃபேஸ் தான் அதில் வருது. இப்போ புரிஞ்சுக்கிட்ட ரோஹன், நீ தான் வந்துட்டு என்னோட லவ், உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன், இதுக்கப்புறம் வந்து நீ தான் என்னோடய வாழ்க்கை, உனக்காக மட்டும்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்கு நினைக்கிறா. மிஸ்டிக்கு தூக்கமே வரல. அதனால் அப்படியே நான் வீட்டில் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கும்போது கிச்சனை பார்க்குறா. கிச்சனில் இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் மனசில் நினச்சி பார்க்குறா. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரோஹன் ரூமுக்கு போகிறா. நீ இல்லைனா கூட பரவாயில்ல, நீ இருந்த இடத்துல வந்துட்டு நான் இருந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போய் உட்காடுறா. பெட்டை வந்துட்டு டச் பண்ணி ரோஹன் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஒரு பில்லோவை எடுத்துகிட்டு அதையும் டச் பண்ணி பார்த்துட்டு அது மேலே படுத்துட்டு அழுதுட்டு இருக்கா. ரோஹன், நான் நெருங்கி வந்தால் நீ இப்படி விலகி போகிற, நான் என்ன பண்ணேன், இப்போ தான் வந்துட்டு நான் கரெக்டாக இருக்கேன், இப்போ நீ இப்படி பண்ணுறிய, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்புறம் டக்குன்னு வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு எழுந்திரிச்சு ஒரு மெசேஜை போடுறா. நீ பேசினா கூட பரவாயில்ல, ஆனால் தயவு செஞ்சு கால் மட்டும் அட்டன் பண்ண, ஐ ப்ராமிஸ் நான் சண்டையே போட மாட்டேன், எப்போ நீ வீட்டுக்கு வருவேன், ஏன் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்குறா.
இது வந்துட்டு மெசேஜ் போட்டுட்டு அப்படியே திரும்ப வந்துட்டு அழுதுகிட்டே படுத்துடுறா. படுத்துட்டு நம்ம ரோஹனும் வந்துட்டு ஏதோ மெசேஜ் சவுண்ட் வரதை பார்த்துட்டு எடுத்து பார்க்குறான். அதை வந்துட்டு பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு எப்படி எப்படி நம்ம வீரை வந்துட்டு சமாளிப்போம், அப்படியே நம்ம சமாளித்தாலும் நம்மளுக்கு அது கில்ட்டி ஃபீல் போகாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு மனசில் நினைக்கிறான். இவன் பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ப்ளூடிக் இருக்குது. எப்படி மெசேஜ் பார்த்தாலும் ரீப்ளே பண்ணாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய காலை வந்துட்டு அட்டன் பண்ணாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான். மெசேஜ் பார்த்தாலும் ரீப்ளே பண்ணாமல் இருப்பான். நீயே கால் பண்ணாலும் இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடையே இருக்கா. அப்படியே வந்துட்டு ஏன் நான் வந்துட்டு உங்க கூட நெருங்கி வந்தாலும் இப்படி என்னை விட்டு விலகி போகிறேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே நினைக்கிறா. நம்மளோட ரோஹனும் சுவிட்ச் ஆஃப் வந்துட்டு ஆன் பண்ணிட்டு பார்க்குறான். திரும்ப மிஸ்டி கால் பண்ணதை பார்த்துட்டு இல்லை நம்ம பேசக்கூடாது, நம்ம தப்பு பண்ணுறோம், அப்படியே வந்துட்டு பேசினாலும் என்ன ஆயிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஃபோன் மறு திரும்ப ஆஃப் பண்ணி வச்சிட்றான். அப்படியே காலையில் ஆயிடுது. காலையில் வந்துட்டு நம்ம மிஸ்டி வந்துட்டு முழிக்கிறா. பரி வந்துட்டு நீ கோச்சிக்காமல் இருந்தால் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா, நீ ஏதாச்சும் ரோஹன்கிட்ட பேசுனியா, அவன் ஏதாச்சும் சொன்னானா, நேற்று வந்துட்டு ஏதாச்சும் அவனுக்கு அடிபட்டுச்சா, ஏதாச்சும் அவனுக்கு ஆச்சா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதை பற்றினா ஒன்றும் தெரில, அவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறான். இல்லை வந்துட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு அட்டன் பண்ணாமல் இந்த மாதிரி ரொம்ப கவலையாக இருக்குது, அதான் மிஸ்ட்டு கேட்டேன் அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறா. நம்மளோட ராதிகா பாட்டியும் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு யோகா கிளாஸ் இருக்குது, ஸோ வந்துட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பரிக்கிட்ட. சரி பாட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவளையும் கூட்டிகிட்டு போ. வந்துட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரியை தான் காட்டுறாங்க. அவள் வந்துட்டு உட்காந்து தலை சீவிட்டு இருக்கும் போது தான் நோட் பண்ணுறா கழுத்தில் வந்துட்டு ஒரு கீரல் இருக்குமோ அதை பார்த்து ஒருத்தன் செயின் பிடுங்கினால அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் போதே வந்துட்டு யாரோ போகிற மாதிரி சவுண்ட் வருது. யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ரோஹன் தான். ரோஹன் வந்துட்டு ரூம் சைடு போகிறான். இதை பார்த்துட்டு நம்மளோட மிஸ்டேக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சைடு அழுகையும் வருது. ஆனாலும் வந்துட்டு அவன் கண்டுக்காமல் போகிறத பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பின்னாடியே போய் பார்த்தா வந்துட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். நான் அவள் போய் சட்டையை பிடிச்சிட்டு உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், நான் எவ்வளோ கால் பண்ணுறேன், நீ அட்டனே பண்ண மாட்டியா, ஏன் இப்படிலாம் நான் நெருங்கி வரும்போது நீ ஏன் இப்படி விலகி போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் என்ன பண்ணேன், நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், நீ என்ன பண்ண முடியும் உன்னால், போய் வீட்டை போய் சொல்ல முடியுமா இந்த மாதிரி நாங்கள் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னால் விட்டுருவானா, உனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் நினப்பு இருக்கா, அதுக்கு பத்திரிக்கையும் இதுவும் நான் வந்துட்டு என்னால் இது பண்ண முடியாது, உங்களை சேர்த்து வச்சு என்னால் பார்க்க முடியாது, நரக வேதனை அதெல்லாம், அதனால தான் நான் போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ் தயவு செஞ்சு போகாது, எனக்கு இதோட பதில் என்னன்னு தெரியல, ஆனால் இப்போ சொல்கிறது மட்டும் கேளு, தயவு செஞ்சு போகாது, எல்லாம் நான் சரி பண்ணிடுறேன், நீயும் தான் என் கூட இருக்கணும், நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது யாரோ கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தா பரி கால் பண்ணி ப்ளீஸ் நீ ஏன் இப்படி கால் பண்ணாமல் இருக்கீங்க, அட்டனும் பண்ண மாட்டேன், என்ன ஆச்சு, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் வேணாம் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சரி அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கால் கட் பண்ணிடுறா. மிஸ்டி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறா. நின்றுட்டு இருக்கும் போது சரி உனக்காக நான் இங்கே இருக்கேன் மிஸ்டி சரியா அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ரோஹனும் வந்துட்டு போகிறான். நம்மளோட மிஸ்ட்ரியும் அப்படியே உட்காந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுற, நான் நெருங்கி வரும்போது நீ இப்படி விலகி போகிற ரோஹன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம மிஸ்ட்ரி நெருங்கி வரும்போது நம்ம ரோஹன் விலகி போகிறான். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த வர வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒயிட் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.